எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் சொல்ல போகிறது கதையா கணக்கா இல்லை நீங்கள் கவனமாக கேட்குறீங்களா அப்படின்னு உங்களை நீங்களே டெஸ்ட் பண்ணிக்கிற ஒரு ஒரு கணக்கு. இதை நல்லா கவனமாக கேளுங்க. நீங்கள் ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப் வச்சுருக்கீங்க. அந்த ஷாப்புக்கு ஒரு குட்டி பையன் 6 லாங் சைஸ் நோட்டும் 4 ஸ்மால் சைஸ் நோட்டும் வாங்கிட்டு நோட்டை பிரித்து பார்க்குறான். லாங் சைஸ் நோட்டு 2 நோட்டில் லாஸ்ட்டில் கொஞ்சம் கிழிஞ்சிருக்கு பேஜ். அதனால் 2 நோட்டை வேணாம் அப்படின்னு உங்கள்கிட்ட ரிட்டன் பண்ணுறான். ரிட்டன் பண்ணிவிட்டு 10 பேனாவும் 10 பென்சிலும் வாங்குகிறான். 10 பேனாவும் 10 பென்சிலும் வாங்கிட்டு பேனாவை ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி எழுதி பார்க்குறான். அதில் 3 பேனா எழுதலை. அதனால் என்ன பண்ணுறான், 3 பேனாவை திருப்பி உங்கள்கிட்ட கொடுத்துட்டு 6 எரேசரும் 4 ஷார்ப்னரும் வாங்குகிறான். 6 எரேசரும் 4 ஷார்ப்னரும் வாங்கிட்டு காசு உங்கள்கிட்ட கொடுக்கும்போது காசு பத்தலை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் 4 ஷார்ப்னரை வேணான்னு உங்கள்கிட்ட கொடுத்துட்றான். இப்போ அந்த கடை வச்சுருக்க முதலாளியோட வயசு என்ன கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா? இன்னும் முடியலையா? பேப்பர் பேனாலாம் எடுத்து போட்டுட்ருக்கீங்களா? ஆன்சர் போட்டுட்ருக்கீங்களா? நீங்கள் கவனமாக தானே கதையை கேட்டிங்கனாக்கா அதில் வரும் அந்த முதலாளியோட வயசு என்ன. உங்கள் வயசு தான் அந்த முதலாளியோட வயசு. ஏன்னா கடையை யார் வச்சுருக்கா? நீங்கள் தான் வச்சுருக்கீங்க. அப்போ உங்கள் வயசு என்னவோ அதுதான் அந்த வயசு. புரியுதா? அப்படி தான் நம்ம ஆன்சர் எழுதணும். இதை பார்த்தா டக்குன்னு கணக்கு இதில் ஏதோ அப்படின்ட்டு நீங்கள் திருப்பி அதை படித்து கொஞ்சம் பார்க்கும்போது அந்த கணக்கை மட்டும்தான் படிப்பீங்க. ஃபஸ்ட்டு சொன்னதை நீங்கள் தான் அந்த கடையோட ஓனர் அப்படிங்கிறத கவனிக்க மாட்டீங்க. அப்படி கவனித்து அதுக்கு ஆன்சர் பண்ணிங்கன்னா அதுதான் நம்ம இந்த சர்வீஸ் எக்ஸாம்லாம் இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க. கொஞ்சம் மாற்றி வேறு மாதிரி கேட்பாங்க. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமாக கவனித்தோம்னாக்கா கரெக்டாக பண்ணலாம். ஓகே, நன்றி, வணக்கம். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.